அன்புக்காக ஏங்குற மனசு தாங்க சீக்கிரம் காதல் வசப்படும். படர்ற கொடி நாய் உருவினும் பார்க்காது, அதுலேயும் படர்ந்து நிற்கும். உள்ள ரெண்டும் ஒன்றுபட்டால் ஊசி முனையில் கூட குடும்பம் நடத்தலான்னு சொல்லுவாங்க. காதல் வைபோகம். காதல் வைபோகம்னா என்னன்னு தெரியுங்களா? ஊர் கூடி உறவுகள் கூடி சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடுறது தான் வைபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஊர் கூடாம உறவுகள் கூடாம ரெண்டு பேர், ஒரு ஆண் ஒரு பெண் காதலிக்கிற போது வரும் மனதுக்கு வரும் மகிழ்ச்சியான கொண்டாட்டம். அதைத்தான் கவிஞர் அப்படி பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். காதல் வைபோகமே அப்படின்னு. காதல் வைபோகமாக இருந்தது அப்போ. இப்போ வைய எடுத்துட்டாங்க, போகம். மாதம் 3 போகம் விளையும் அப்படிங்கிற மாதிரி மாதத்துல 3 காதல். நான் 4வது படிக்கும்போது, 4ஆம் கிளாஸ் படிக்கும்போதுங்க, ஒரு பொண்ணு சும்மா அழகாக சிகப்பாக டிசைனாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டீசெண்டாக இருக்கும். அந்த பொண்ணோட பேரும் ஞாபகம் இருக்குது, முகமும் ஞாபகம் இருக்குது எனக்கு இன்னமும். அந்த பொண்ணு அந்த வருஷம்தான் எங்கள் ஸ்கூலில் ஜாயின் ஆச்சு. அடுத்த வருஷம் வேறு ஸ்கூலுக்கு வேறு ஊருக்கு மாற்றலாகி போயிட்டாங்க. அதோட சரி, அந்த வருஷத்தோட சரி. அழகி படத்தில் வர அழகி மாதிரி எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் ஸ்கூலுக்கும் பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில். இன்டர்வல் டைமு, லஞ்ச் டைமு, ஸ்கூல் விட்டு போகும்போது எல்லாம் விளையாண்டுட்டு போவாங்க. அப்போ நான் எங்கள் ஆயாவை கூட்டிகிட்டு போய், நாங்கள்லாம் அப்போல்லாம் அம்மாவை பெற்ற அம்மாவையும் அப்பாவை பெற்ற அம்மாவையும் பாட்டி, பெரியம்மா, அப்பத்தா, ஆச்சி, கிராண்ட்மான்லாம் கூப்பிட மாட்டோம், ஆயான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் ஆயாவை கூட்டிகிட்டு போய், ஆயா இந்த பொண்ணு தான், நான் பெரிய பையனை நொட்டி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு காமிச்சேன். அந்த மாதிரி அன்புக்காக ஏங்குற மனசு தாங்க சீக்கிரம் காதல் வசப்படும். கூட இருக்கிற, பழகிற, படிக்கிற, பேசுகிற, அழகான, அன்பான, பண்பான, குணமான, அறிவான இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் நமக்கு வாழ்க்கை துணையாக வந்தால் எப்படி இருக்கும்னு மனசு ஏங்கும், ஆசைப்படும். அதுதான் காதல். அப்போல்லாம் வந்துங்க தண்ணி குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு புழங்குற தண்ணி வீட்டுக்குள்ளார குடம் மூலியமாக தான் வரும். பைப்லாம் கிடையாது. கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் போர் போட்டு அந்த இடத்துலையே அழுத்துற பைப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு பொதுவாக ஒரு இடத்துல டேங்கு கட்டி, டேங்கு சுற்றி ஒரு 10-12 பைப்பு, இல்லைன்னா தனியாக நீளமாக ஒரு திட்டு கட்டி அதில் வரிசையாக ஒரு 7-8 பைப்பு இந்த மாதிரி போட்டு தண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வீதி பைப்பு, வீதிக்கு ஒரு பைப்புன்னு வந்தது, வீதி பைப்பு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு பைப்பு வந்தது, வீட்டுக்குள்ளாரியே பைப்பு வந்துருச்சு. அப்போ வீட்டுக்குள்ளே இப்போ சொல்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம்னு, இதுக்கு முந்தி பாத்ரூம்னு சொன்னோம். அதுக்கு முந்தி நாங்கள் புடக்காளின்னு சொல்லுவோம். அது வீட்டுக்கு வெளியே இருக்கிறதுனால புறம் காணியா இல்லை காலியா, அது எந்த வார்த்தை புடக்காளின்னு ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, புடக்காளின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். இந்த சமையல் கட்டு திட்ட ஒட்டுனாப்புல ஒரு தொட்டி இருக்கும் பாருங்க, பாத்திரங்கள் ஒரு தொட்டி, அதெல்லாம் கிடையாது. அப்போ அதுக்கு முந்தி கீழே ஒரு ஆழமாக குழி பறிச்சு 3க்கு 4 அடி இப்படி சதுரமாக சூத்தை குடஞ்சி பைப்பு ஒன்று போட்டு வெளியே தண்ணி போகிற மாதிரி வெளியே விட்டு சலசாரைன்னு சொல்லுவோம் அதை. அப்போ அதுக்கு முந்தி அதுவும் கிடையாதுங்க. பாத்திரத்தை பொறுக்கி கொண்டாந்து வெளியே, வீட்டுக்கு வெளியே முன்னாடி வாசல்லையோ இல்லை பின்னாடி இடம் இருந்தால் பின்னாடியோ போட்டு பாத்திரம் கழுவுவாங்க. அப்படி ஒரு அக்கா வீட்டுக்கு வெளியே பாத்திரம், அதாவது பின்பக்கம், அந்த வீட்டுக்கு பின்னாடி காலினாலும் தோட்டினப்ப வீதி, அந்த வீதியிலேருந்து பார்த்து அந்த அக்கா பாத்திரம் கழுவுறது தெரியும். ஒரு அக்கா பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாங்க. வீதியில் ஒரு அண்ணன் சைக்கிளில் நின்றுக்கிட்டு ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா அப்படின்னு காதல் மன்னன் ஜெமினி கணேசன் பாட்டை பாடிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த அக்காவை பார்த்து. நான் சரி இந்த அண்ணன் ஏதோ ரவுடி அண்ணன் நாட்டு இருக்குது, அந்த அக்காட்ட ராவடி பண்ணுறாரு அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த அண்ணனும் அந்த அக்காவும் மாலையும் கழுத்துமா கல்யாண ஊர்வலம் போயிட்டுருக்குறாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அது ரவுஸ் இல்லை லவ்ஸ்ன்னு. காலாபுரத்தில் தாராவி பிரச்சனையை பற்றி கேட்கும்போது ஒரு பொண்ணு டாய்லெட் வேணும்னு கேட்கும்.
அதுக்கு உடனே புரட்சி பொண்ணு சொல்லும், வீட்டுக்குள்ளாரியே டாய்லெட் கேட்குறேன், அப்புறம் எப்படி சைட் அடிப்பியான் அப்படிம்பாங்க. அதுக்கு இன்னொரு ஒரு 30-40 வயசு மதிப்பத்தக்க ஒரு பெண்மணி சொல்லும், அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் அவரை பார்த்தோம் முதல்ல அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லும். அதுதாங்க காலையிலையும் மாலையிலையும் அந்த மாதிரி போகும்போது வரும்போதும், ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது, அப்புறம் தண்ணி பிடிக்கும்போது, அப்புறம் கடைக்கு அதிகம் வரமாட்டாங்க. அப்படி ஏதாவது கடைக்கு வந்தாவோ இல்லைன்னா சினிமா தேட்டருக்கு, எல்லா படமும் பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நல்ல படம், பெரிய நடிகர்கள் நடித்த படம், நல்ல படமாக இருந்தால் குடும்பத்தோடு வருவாங்க. அது தெரிஞ்சு நாங்கள் ஃபாலோ பண்ணி போய் படத்துக்கு போய் பார்ப்போம். பார்ப்போம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கண்டா சும்மா அப்படி தலைக்கு குளித்து முகத்துக்கு மஞ்சள் போட்டு குளித்து தகன்னு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வருவாங்க. கோயிலில் பார்க்க முடியும். அதை விட்டா அப்புறம் திருவிழான்னு வந்ததுன்னா திருவிழாவில் வேடிக்கை பார்க்க குடும்பத்தோடு வருவாங்க. நாங்களும் பின்னாடியே சுற்றுவோம். பேசுறதுன்னா சாதாரணமாக பேச முடியாது. அப்படியே இப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசி டச் ஆகி அப்புறம் நின்று பேசுவோம். நின்று பேசும்போது யாராவது வந்தால் குடுக்குடுன்னு ஓடிடுவோம். அந்த மாதிரி மறைஞ்சிருந்து பார்த்து ஒளிஞ்சிருந்து பேசுகிற சுகமே தனி. அந்த காதல் இப்போ கிடையாது. பார்க்காத காதலிக்கிறதும் இன்டர்நெட்டு காதல், இதெல்லாம் என்ன காதல், இதில் என்ன சுகம்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வாய்ப்புங்க. இப்போத்த காதலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அப்போ நாங்கள் ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுகிறத கேட்டுட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிற 1000 வார்த்தையை வச்சு ஏன்டா இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு முழிக்கிற மாதிரி இல்லாமல், இப்போ நீங்கள் செல்லில் ஃபோனில் மணிக்கணக்காக மெசேஜ் பேசுகிறது எல்லாம் பேசி பார்த்துட்டு, அப்படியே அப்பா இப்படி பேசுகிறத வச்சு நம்மளால் குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பிரேக்கப்புன்னு சொல்லி கிரேட் எஸ்கேப் ஆயிடுங்க. அது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட், அவ்வளோதான். தெருவில் விளையாண்டுட்டு இருப்போம். பிள்ளைங்க பசங்க எல்லாருமே ஒன்றா, பிள்ளைங்க பசங்கன்னு பாகுபாடு இல்லாமல். மூக்குளிக்கு பருவம்னு சொல்லுவாங்க. மூக்குளிக்கு பருவம்னு என்னன்னு தெரியுங்களா? இப்போ எல்லாம் எந்த குழந்தையும் மூக்குளிக்கு பார்க்கவே முடியாது. ஏன்னா மடியிலேயே வச்சுக்கிட்டு செல்லை கையில் கொடுத்துட்டு மூக்கை சுத்தம் பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களை வளர்த்துறதே இப்போ ஒரு பெரிய வேலைங்கிறாங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் எங்களெல்லாம் மூக்கு சிந்த கற்றுக் கொடுத்துருப்பாங்க. மூக்கில் சளி வந்தால் சிந்தி போடுறான்னு சொல்லுவாங்க. நாங்கள் பாட்டுக்கு விளையாடுவோம் தெருவில். அவங்க உள்ளே இருந்துக்கிட்டே ஜன்னல்லையே வெளியே எட்டி பார்த்துட்டு பிள்ளைங்க எங்கே தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணாமல் விளையாண்டா சரின்ட்டு விட்டுடுவாங்க. நாங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, எதிர்த்து வீட்டு பிள்ளைங்க, பக்கத்து வீதிக்கார பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு விளையாடுவோம். மூக்கு ஒழுக்கிறது, மூக்கை சிந்துறது விளையாட்டு முசூல. எந்த மூக்கை சிந்த போகிறோம், இந்த மூக்கில் வந்ததுன்னா இப்படி தொடச்சி இப்படி டவுசரில் தொடச்சிக்குவோம், இந்த மூக்கில் வந்ததுன்னா இப்படி தொடச்சி இந்த டவுசரில் தொடச்சிக்குவோம். விளையாண்டு வீட்டுக்கு போனால் 2 கண்ணும் அப்படியே பனைமொட்டை மாங்கொட்டை சூப்பின மாதிரி வடன்னு போயிடும். அம்மா தண்ணி ஊற்றி கழுவிட்டு சுரண்டி கழுவி விட்டு திட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே கழுவி விடுவாங்க. அந்த மாதிரி பருவத்தில் பிள்ளைங்க பசங்க எல்லாம் ஒன்றா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்களும் டீசெண்டாலாம் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலைவாரி பவுடர் அடித்து பொட்டு வச்சு பூ வச்சுக்கிட்டுலாம் வந்து விளையாட மாட்டாங்க. எல்லாம் அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பிள்ளைங்க விளையாட வர மாட்டாங்க. ஏன் விளையாட வரலையா அப்படிமோ, அம்மா அடிக்கும் திட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தாவணி பாவாடையில் இருப்பாங்க. நாங்கள் வாயை பழப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சேலை கட்டிக்கிட்டு அப்படி தங்க சிலையாட்டம் அழகு தேவதையாட்டம் அழகாக இருப்பாங்க. பெண்களுக்கு அழகான ஆடைங்கிறத கவுனு தாவணி சேலை தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்குமே சுடிதார் போட்டுக்கிறாங்க. கேட்டால் பாதுகாப்பான உடை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த பாதுகாப்பு இந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் பெற்றவங்க பாதுகாப்பில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் மற்றவங்க பாதுகாப்பில் இல்லை பிள்ளைங்களை அனுப்புகிறோம் படிக்கிறதுக்கும் வேலைக்கும். ஒரு படத்தில் ஜெயம் ரவி சொல்லுவாப்புல, பெண்ணை விட ஆணுக்கு பலம் அதிகமாக ஏன் கொடுத்துருக்கலாம் தெரியுமா? பெண்ணை பலாத்காரம் பண்ணுறதுக்கு இல்லை, பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல. அது மாதிரி நீங்கள் கூட பழகிற பொண்ணு தங்கச்சியாக நினச்சி பழகினாலும், ஃப்ரெண்டாக நினச்சி பழகினாலும், காதலியாக நினச்சி பழகினாலும், இல்லை முன்ன பின்ன தெரியாத பொண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நாம் பார்த்துக்கிட்டா பெண்கள் நிறைய சாதிப்பாங்க. இன்னும் ஒரு அருமையான நல்ல சமுதாயம் உருவாகும். காதலை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம் போல இருக்க. இப்பயே 10, 12, 15 நிமிஷம் ஆயிருக்க மாட்டேங்குது. பார்ட்டு போட்டலாமா?
தொடரும் போட்டுடலாமா இல்லை தொடர்ந்து பேசலாமா? தொடர்ந்து பேசிடலாம். கொடி பக்கத்தில் இருக்கிற கொம்பில் தான் படரும்பாங்க. படர்ற கொடி நாய் உருவினும் பார்க்காது, அதுலேயும் படர்ந்து நிற்கும் அப்படின்னு என் எழுத்தாளர் குரு பாலகுமாரன் சொல்லிக்கிறார், கதைகளை சொல்லியிருக்கிறார். நாய் உருவி என்னன்னு தெரியுங்களா? அந்த செடியெலாம் இன்னமும் இருக்குது. அதை ஒட்டுனாப்புல நம்ம போனோம்னா வேட்டி சேலையிலலாம் அந்த காய் மாதிரி முள்ளு மாதிரி இருக்கும், ஒட்டிக்கும். அது குத்திக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து எடுக்கலைன்னா எடுக்கிற வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கும். இந்த சோளத்தட்டு கம்மந்தட்டு மாதிரி விளக்குமாத்து குச்சி மாதிரி இவ்வளோ நேரத்துக்கு இருக்கும். அந்த குச்சியில் எல்லா சைட்லையுமே காய் சின்னதாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அப்பெல்லாம் பெரியவங்க சின்ன பசங்களை ஏமாற்றுவாங்க. அந்த குச்சி எடுத்து இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு, இதை நான் மூக்குக்குள்ளே விட்டு வாயில் எடுக்கிறேன் பார்க்குறியா அப்படிம்பாங்க. இங்கே எடுங்க அப்படிமோ. இல்லை எது வரைக்கும் மூக்குக்குள்ளே விட்டோன்னு பிடிச்சி காட்டு அப்படிம்பாங்க. நாங்கள் ஆர்வ கோளாறில் போய் அடியில் இப்படி கையை பிடிப்போம். உடனே குச்சி அப்படியே உருவுவாங்க. அந்த நாய் உருவி அந்த காயெல்லாம் அந்த கையில் ஒட்டிக்கும், வலிக்கும். முள்ளுன்னா முள்ளு மாதிரிலாம் குத்தாது, ரத்தம்லாம் வராது, சும்மா அப்படி ஒரு எரிச்சல் வரும், ஒட்டும் எரிச்சல் வரும். அதுதான் நாய் உருவி. அந்த நாய் உருவி மேலேயும் படரும் அப்படிம்பாரு. எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, பெற்றவங்க கொடியை பார்த்து கொம்பு வச்சு கொம்பில் படர விட்டு வளர்த்துவாங்க. இந்த காதல்ங்கிறது நாய் உருவிலையும் படர்ந்து நிற்கும். அதாவது தவறான காதலாக வாரத்துக்கு வாய்ப்பு. அதாவது மனசை பார்த்து காதலிக்காம பணத்தை பார்த்தோ சொத்தை பார்த்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்துக்கோ ஏமாற்றி காதலிக்கிறதுல ஏமாந்து போகிறது பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த நாய் உருவியில் படரும் கொடி அப்படிங்கிறது. தவறான காதலாக போகிறது. ஆனால் இன்னொரு காதல் இருக்குது பாருங்க, கள்ளக்காதல். அதை காதல்னு சொல்லக்கூடாது. சொல்கிறாங்க கள்ளக்காதலம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வர காதல். அடுத்தவங்க மனைவியையும் அடுத்தவங்க புருஷனையும் காதலிக்கிறது, குடியை கெடுக்கிற காதல். இந்த காதல் கூடவே கூடாது, அறவே கூடாது. அந்த காலத்தில் ஒரு நடிகைங்க டிஆர் ராஜகுமாரி நினைக்கிறேன், மனோகரா, தங்கப்பதுமை இந்த மாதிரி படத்தில் நடித்த நடிகை. அவங்க கண் இருக்குது பாருங்க, அந்த கண் இது வரைக்கும் நான் யார்கிட்டுமே பார்க்க கிடையாது. அப்படி ஒரு கண். அந்த கண்ணே எல்லா வசனமும் பேசும், எல்லா பர்ஃபார்மன்ஸும் காட்டும், எல்லா ஆக்டிங்கும் கொடுக்கும். கண்ணே போதும் அவங்களுக்கு. அந்த கண் அவங்களுக்கு அமைஞ்சதுனாலேயோ என்னவோ டைரக்டர் எல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டரே கொடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது சாம்ராஜ்யத்தை கவுத்துற கேரக்டர், குடியை கெடுக்கிற கேரக்டர், இந்த மாதிரி மயக்கும் விழி மாதுங்கிறாங்களே அந்த மாதிரி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருமே மயக்கிறது, அது கூடவே கூடாது. இந்த மாதிரி காதல்னு நாங்கள்லாம் காதலுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால எங்களோட நலனுக்காக ஒரு கவிஞர் ஒரு பாட்டு பாடியிருந்தார். லவ்வில் ஜெயிச்சா லைஃப் ஓடிவிடும், லைஃப்பில் ஜெயிச்சா பொண்ணுங்க தேடி வரும் ஓடி வரும்னு. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோமா இல்லையா? ஆனால் இப்போத்த ஜெனரேஷன் அதை ஃபாலோ பண்ணுறாங்கப்பா. லைஃப்பில் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவோங்கிறாங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி. பொண்ணு பிள்ளைங்களாம் என்னங்கிறாங்க, நீங்கள் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, வீட்டை விற்று காட்டை விற்று படிக்க வச்சிங்க, உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு வேலைக்கு போகத்தான் ஆசைப்படுறாங்களா வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க. லைஃப்பில் ஜெயிச்சதுக்கப்புறம் கல்யாணம், லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கே 30-35 ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த பெண்ணுங்க தேடி வரும் ஓடி வரும். கல்யாணத்துக்கு முந்தி 1008 பிரச்சனை இருக்கும்டா, 1008 பிரச்சனை இருக்குது. அது பிரச்சனை இது பிரச்சனை, தொட்டா செலவு, தொழில்நாள் செலவு ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லி பயங்காட்டுவாங்க. அப்படியா, சரி எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு சமாளிக்கிறதுக்கு தயாராகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லா பிரச்சனைக்கும் தயாராகிட்டு கல்யாணம் பண்ண போனால் கல்யாணம் ஒரு பிரச்சனையாயிரும். காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுங்க, பருவத்தை பயிர் செய். நாங்கள் படிக்க வைக்கிறது பொண்ணுங்களையும் பசங்களையும், பசங்க கணக்கு வேற, பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது நாங்கள் எங்களுக்கு நீங்கள் சம்பாரித்து கொடுப்பீங்கிறதுக்காக நாங்கள் படிக்க வைக்க கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் படிக்க வச்சோம். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு எங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கணும்னு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்களே. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும், பருவத்தை பயிர் செய். சூப்பர் ஸ்டார் பாட்டு மாதிரி 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கங்கிற பாட்டு மாதிரி அந்த 8 அதாவது நடக்கணும். ஒரு கை தட்டினா ஓசை வராதுங்க, 2 கை தட்டினா தான் ஓசை வருங்கிற மாதிரி. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏன் தனியாக போராடுறீங்க? துணை ஒன்று தேடிக்குங்க. 2 பேர் சேர்ந்து போராடி கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுங்க. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது
சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரவாகும் அப்படின்னு ஒரு கவிஞன் பாட்டு எழுதிக்கிறாரு. ஆனா மனதில் நின்ற காதலியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனா சண்டை பிடிச்சிக்கிட்டு பிரிஞ்சு வீட்டுக்கு ஓடியோ பிரிஞ்சு போறது, சண்டை பிடிச்சிக்கிறது, இதுல எது உண்மைன்னு நாங்க எடுத்துக்கிறது? கவிஞர் பாடினதையா இல்லை இவங்க வாழ்றதை வச்சா? அதாவது மனதில் நின்ற காதலியே மனைவி வரும்போது சோகமும் சுகமா தெரியல அவங்களுக்கு, வாழ்க்கை இன்ப வரவா தெரியல, தொட்டதுக்கெல்லாம் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அப்ப இந்த காதல் உண்மையான காதல் இல்லையா? ஏதோ பார்த்து பழகணும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படிங்கிற காதலா? இல்லை கவிஞர்கள் எழுதின கவிதை பொய்யா? கவிதைக்கு பொய் அழகு அப்படிங்கிற மாதிரி கவிதை பொய்யான்னு தெரியல. கண்ணீரின் கடைக்கண் பார்வை பட்டால் காளையருக்கு மலையும் மடுகு போல் அப்படிம்பாங்க. அது காதலுக்கு முன்னாடி. காதலிக்கும் போது காதலில் ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, எதுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போச்சு அந்த மலையும் மடுகா தெரிகிற திறமை? ஏன் அப்ப போராட மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்க? காதலிக்கும் போதும் பிரச்சனை தான், கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரச்சனை தாங்க. உள்ள ரெண்டும் ஒன்றுபட்டால் ஊசி முனையில் கூட குடும்பம் நடத்தலான்னு சொல்லுவாங்க. ஊரே வளைச்சு போட்டிருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை பிடிச்சிக்கிட்டு பிரிந்து வாழ்கிற காதலர்கள் இருக்கிறாங்க, அரேஞ்சு மேரேஜ் இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, காதலுக்கு முந்தியும் சரி கல்யாணத்துக்கு முந்தியும் சரி 1008 சாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஒரு டாக்டர் நோ சொன்னா நர்ஸ் பொண்ணு காதலி கட்சி தாவல் இங்கே தர்மமடா. யாரை வேணாலும் காதலிக்கலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம், சாய்ஸ் இருக்கு. ஆனால் காதல் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் 2 சைடும் காதல் வந்ததுக்கு அப்புறம் யாரையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, காதலிக்கவும் கூடாது. அந்த காதலுக்காக போராடணும், வெற்றி காண கஷ்டப்படணும். ஆனால் அது வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா திருமணத்துக்கு பின் எந்த பெண்ணையும் எந்த ஆணையும் ஆசைப்படக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது அப்படிதான் வாழணும். அதுதான் நம்ம தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம். நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துக்காக வெளிநாட்டுல இயங்குதுங்க. ஆனால் நாம் அதை சீரழிச்சிட்டு இருக்கிறோம். ஜானின்னு ஒரு படம், அதில் சூப்பர் ஸ்டாரு தீபாவை கூட்டிக்கிட்டு ஜவுளி கடையில் சேல் எடுக்க போவார். தீபாவும் பார்க்குற சீலையெல்லாம் ஆசைப்படுவாங்க. முல்லைக்கில் ஒரு 2-3 சீலை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து அந்த ஜவுளி கடை பொம்மை ஒரு சீலை கட்டியிருக்கும். அதை பார்த்து அப்படியே ஆணு வாய் பண்ணிட்டு நிற்பாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் ஒன்று சொல்லுவார், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போகக்கூடாது. அது மாதிரி மனசை ஓயாம அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காம ஒரே மனசை கிடைத்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் போராடி ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டணும். வாழ்க்கை பயணம்னா என்னங்க தெரியுமா? பிறந்தது முதல் இறக்கும் வரை, அதாவது ஸ்டார்ட் முதல் எண்டு வரை. ஸ்டார்ட் முதல் எண்டு வரை நமக்கு போயிட்டே இருக்கிற வேலை மட்டும்தாங்க நமக்கு. இந்த நடுவில் மூட்டைப்பூச்சி தொந்தரவு, கொசு தொல்லை, எலித்தொல்லைக்கு பயந்துக்கிட்டு நிற்கிறதும், லட்டு ஜிலேபி பிரியாணி கார் பங்களா கிடச்சிருச்சு, சின்ன சின்ன சந்தோஷம் கிடச்சிருச்சுன்னு நிற்கிறதும்லாம் இருக்கக்கூடாது. எண்டு வரைக்கும் போயிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. கஷ்டம் நஷ்டம், கஷ்டமோ நஷ்டமோ, நெட்டையோ குட்டையோ, இன்பமோ துன்பமோ, ஒன்று சேர்ந்துட்டா பிரியாமல் வாழணும். அடுத்தடுத்து சந்தோஷம் நிறைய இருக்குங்க வாழ்க்கை வாழ்வதற்கு. இப்போ 150% பெற்றவங்க காதலை ஏற்றுக்கிறாங்க. எப்படிப்பட்ட காதலை? நம்ம ஜாதியிலேயோவோ இல்லை நம்ம சொந்தத்திலேயோவோ இல்லை ஒரு நல்ல இடமாவோ பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இன்னமும் 100% 2% கூட வேறு ஜாதியில் இருந்தோ வேறு மதத்தில் இருந்தோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் பெற்றவங்களுக்கு இன்னும் வரலை. இப்போவே அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? மன்னராட்சி காலத்தில், அந்த காலத்தில் காதலர்கள் 2 பேரும் உயிரை விட்டு காதலை அமரகாவியமாக்குனாங்க. அதுக்கப்புறம் உண்மையான காதலுக்காக ஒருத்தராவது உயிரை விடுவாங்க. இல்லையா, நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, காதலிச்சவங்க
எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து காதலை புனிதமாக்குனாங்க. ஆனால் இப்போத்த காதல் என்ன காதல்னே தெரியலைங்க. வெறித்தனமான காதலா இல்லை சைக்கோ காதலான்னு தெரியல. நமக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி விபரீதமான செயல்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் போகிறது என்னமோ உசுறு தாங்க போகுது. காதல்லையும் சரி எல்லா கஷ்டத்துலையும் சரி உசுறு தான் போகுது. ஏன் எந்த தப்பு நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எது நடந்தாலும் தண்டனை ஏங்க உடம்புக்கு கொடுக்குறீங்க? கருவிலேயே உடலும் உயிரும் ஒன்றாகி வெளியே வந்து 100 வருடம் வாழணும்னு ஆசைப்பட்டு வர அந்த உடலையும் உயிரையும் பிரிக்காதீங்க. ஏன் பிரிக்கிறீங்க? உயிரை பிரித்து உடலை எரித்து வாழ்க்கைங்கிற பயணத்தில் பணம், காசு, சொந்தம், பந்தம், காதல், உறவு, நட்பு எல்லாம் வரும் போகும். அதுக்காக உயிரை விடக்கூடாது. ஒருவேளை உசுறு ஒரு 5-6 உசுறு நமக்கு இருந்ததுன்னா வேணா பெற்றவங்களுக்கு ஒரு உசுறு, கூட பிறந்தவங்களுக்கு ஒரு உசுறு, நண்பர்களுக்கு ஒரு உசுறு, காதலர்களுக்கு ஒரு உசுறு, மனைவிக்கு பிள்ளைங்களுக்குன்னு ஆளுக்கு ஒன்று கொடுக்கலாம். ஆனால் இருக்கிறது ஒரு உசுறு. அது நாம் வாழணும். நம்ம உடல் உயிர் பிரியாமல் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் அரேஞ்சு மேரேஜ் பண்ணாலும் நான் கூட சொல்லியிருப்பேன் பசங்ககிட்டலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியால் நம்ம சுதந்திரம் பறி போகிறத வச்சியோ இல்லை பொருளாதார கஷ்டத்தை வச்சோ இதெல்லாம் வச்சு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணாமல் எங்கள் ஊரில் ஒரு சிலர் அப்போ அவங்க பார்த்து சொல்லுவேன், அவங்களாம் மாறுறா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, சம்பாதிக்கிற காசு அவங்களுக்கு மட்டும்தான், செலவு பண்ணிட்டு மீதி சேஃப்டி பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நானும் சொல்லியிருக்கேன் தப்பு. அது இப்போ தப்புன்னு தெரியுது. எப்போ 55-60 வயசுக்கு மேலே. இப்போ அவங்கள அந்த கல்யாணம் ஆகாதவங்களை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. கூட துணைக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு ஆதரவுக்கு ஆறுதலுக்கு ஆட்கள் இல்லை. துணை வேணுங்க. ஒருத்தரோட துணை இல்லாமல் ஒருத்தரோட வாழ முடியாது. நீ எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் தனியாக இருக்க முடியாது வயதான காலத்தில். ஒவ்வொரு பருவத்திலும் நமக்கு ஒரு துணை தேவைப்படுது. தாய்க்கு பின் தாரம், அதுக்கப்புறம் பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு துணை தேவைப்படுது. அதனால் எல்லோரும் காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளித்து வாழ்ந்து காட்டணும். வாழ வேண்டும். இருங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் காதலை உங்கள் கல்யாணம் காதல் கல்யாணமா அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு முடிச்சிடாதீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? நான் நிறைய லவ் பண்ணுங்க, ஆனால் என்ன யாரும் லவ் பண்ணல. அதனால் என் மேரேஜ் அரேஞ்சு மேரேஜ் தான். 28 வயசில் 2000 எனக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ 2025, 25 வருடமாக வெற்றிகரமாக 25 வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டோம். வெற்றிகரமாக வாழ்ந்து முடிச்சிட்டோம்னா இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்க ஆதர்ச தம்பதிகளாக வாழ்ந்தோம்னு நினைக்காதீங்க. இந்த கல்யாணத்துக்கு முந்தி சாதகம் பார்க்குறவங்கள பொறுத்து பார்ப்போம்ல, அப்போ சொன்னாங்க ஒரு 5 வருஷத்துக்கு குடும்பத்தில் குழப்பமும் பிரச்சனையும் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னாங்க. 5 × 5 25 வருஷம் போனதுக்கப்புறம்தான் பிள்ளைங்கள்லாம் படித்து வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் குழப்பம் பிரச்சனை தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுறோம். இதுதான் வாழ்க்கை. 25 to 25 50 years, 25 to 25 50 வருஷம் வாழ்ந்துட்டோம். இன்னும் 50 வருஷம் இருக்குது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம். என் பெண்ணுக்காக வர இன்னொரு மகனுக்காகவும் என் பையனுக்காக வர இன்னொரு மகளுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பேர குழந்தைகள், அதுக்கப்புறம் போக 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 வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் வந்து கொண்டே இருக்கும், தேவைகள் வந்து கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆண்டு அனுபவிச்சுட்டு தாங்க வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வரணும். வாழ வேண்டும் 100 வயது வாழ வேண்டும். கச்சை அணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும்